ஜார்ஜியா 2010 ஜனவரி 13. அன்னைக்கு ஈவினிங் வீட்டுக்கு போன இரட்டை சகோதரர்கள் டாஸ்வியா வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்குள்ள போய் பார்த்தவன என்னன்னா அம்மா காணோம், அம்மா எங்கன்னு தேடுறாங்க. தேடுறப்ப வந்து பாத்தீங்கன்னா பாத்ரூம்ல ஃபுல்லா ரத்தக்கரை இருக்கு. உள்ள போய் பாக்குறாங்க, அம்மா வந்து தண்ணியால அமுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இருக்காங்க. அந்த அறை ஃபுல்லா வந்து ஒரு ரத்த கோலங்களா இருக்கு. இமிடியேட்டா வந்து அக்கம் பக்கம் சவுண்ட் கொடுக்குறாங்க, எல்லாருமே வர்றாங்க. கொஞ்ச நேரத்துல வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் போகுது. போலீஸ் வர்றாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல வந்து அங்க இருக்க போலீஸ் வந்து அங்க வந்து உள்ள போய் பாக்குறப்பயே அவங்களுக்கு சில விஷயங்கள் தெரியுது. அந்த இடத்துல வந்து ரத்த கரைகள் எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு இருக்குன்னு தெரியுது. அவங்களுக்கு வந்து சில சம்பவங்கள் வந்து சொல்லப்படுது உறவினர்களால, பக்கத்து வீட்டு நபர்களால. அவங்க எல்லாத்தையும் வந்து ரெக்கார்டு எழுதிக்கிறாங்க. அந்த சம்பவம் என்னன்னா, இவங்க அதாவது அம்மா பொண்ணுக்கு உள்ள பிரச்சனை, அதாவது இரட்டை சகோதரிகளுக்கும் அவங்க அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை. இத பத்தி சொல்றாங்க. ரெண்டாவது வந்து என்னன்னா, இந்த சைடு யாரும் வந்ததுக்கான அறிகுறி இல்லைன்றாங்க. ஆனா பொண்ணுங்க 2 பேருமே வந்து ஸ்கூலுக்கு காலையில கிளம்பிட்டாங்க அப்படின்ற விஷயமும் சொல்லப்படுது. பிரேத பரிசோதனைக்கு கொண்டு போறாங்க. அந்த இடத்துல வந்து ஃபாரன்சிக் டீம் வந்து எல்லாமே வந்து பாக்குறாங்க. மேலோட்டமாவே பாக்குறப்பயே வந்து போலீஸ்க்கு வந்து ஒரு விஷயம் தெரியுது, எல்லாமே வந்து அழிக்கப்பட்டு இருக்குன்ட்டு. ஃபாரன்சிக் டீம் வந்து ஃபுல்லாவே டீட்டெயில் எல்லாமே எடுக்கிறாங்க. இப்படிப்பட்ட நேரத்துல வந்து இறந்து போன பெண்ணான நிக்கி, இவங்களை பத்தி டீட்டெயில் விசாரிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து 17 வயசுல வந்து ஒரு காதலரோட நெருக்கமா இருந்துச்சு. நெருக்கமா இருந்தனால அவங்களுக்கு வந்து கன்சீவ் ஆனாங்க. அதனால அந்த காதலர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அவர் வந்து கொஞ்ச காலத்துல அந்த பெண்ணுடைய இருந்திருக்காரு. அப்போ வந்து அவங்களுக்கு வந்து இரட்டை மகள் பிறந்திருக்காங்க. இப்படிதான் அவங்களுடைய காலங்கள் இருந்துச்சு. கணவரோட கருத்து வேறுபாடு ஏற்பட்டு வந்து அவர் வந்து பிரிஞ்சு போறாரு. இவங்க இருக்காங்க. இவங்களுக்கு வந்து இந்த 17 வயசுல இருந்து ஒரு 8 வருஷம் வந்து இவங்க வந்து குழந்தையோட வந்து தனியா தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. 8 வருஷம் கழிச்சு வந்து பாத்தீங்கன்னா 55 வயசான ஒரு ட்ரக் டிரைவர் டேவிட்ன்ற பேரு, அவர்கிட்ட வந்து இவங்களுக்கு வந்து ஒரு காதல் ஏற்படுது. அப்போ வந்து குழந்தைய கூட்டிட்டு அவங்க வீட்டுல வந்து தங்குறாங்க. ஒரு கணவன் மனைவியாக வந்து இருக்காங்க. இந்த சமயத்துல வந்து என்னன்னா, அவர் வந்து ட்ரக் டிரைவர் எப்படின்னா போயிட்டு வருவாரு. அவர் வந்து வெளியூர் இந்த மாதிரி மாவட்டங்கள்ல ட்ரக் டிரைவர் வந்து ஓட்டுறவர். அவர் இதுக்கிடையில இறந்து போன அந்த பெண்ணுக்கு ஜோன் இன்னொரு ஒரு காதலன் இருப்பதா வந்து போலீஸ்க்கு வந்து சொல்லப்பட்டது. இவங்க 2 பேர்த்தைய வந்து ட்ரேஸ் பண்ணி எங்க இருக்காங்க எல்லாமே விசாரணைக்கு உட்படுத்துறாங்க. உட்படுத்துறவங்க பாத்தீங்கன்னா 2 பேருமே இந்த ஏரியாக்குள்ள இல்ல, வேற மாவட்டத்துல வேற ஊர்ல இருக்காங்கன்ற விஷயம் தெரியுது. அதை வந்து அவங்களுடைய ஓனர் மூலமா வந்து ஊர்ஜிதப்படுத்துறாங்க. இவங்க 2 பேரும் கொலைகாரர்கள் இல்லைன்ற விஷயம் வந்து தெரியுது. இப்ப வந்து என்னன்னா, சுத்தி இருக்க கேமரா எல்லாமே வாட்ச் பண்றாங்க, யார் வந்திருக்காங்க போறாங்க. எதுக்குமே சந்தேக நபர்கள்ன்ற லிஸ்ட்லயே இல்ல. சும்மா அப்படியே அந்த வீட்டுக்காரவங்க அப்படி இப்படி இந்த பக்கத்துல சரி இப்படி சந்தில போறவங்க ஏதோ காய்கறி வாங்கிட்டு வர்றாங்க. அந்த வீட்டு ஏரியா வேலை முடிச்சுட்டு வர்றாங்க. இப்படிதான் வந்து இருக்கு தவிர ஒரு சந்தேக நபர்கள்ன்ற லிஸ்ட் வந்து அங்க வந்து இல்ல. இந்த அம்மா பொண்ணுக்கு இடைப்பட்ட உறவு வந்து விசாரிக்கிறப்பதான் அவங்களுக்கு வந்து ரொம்ப சிக்கலா இருக்கு. ஏற்கனவே இது வந்து போலீஸ் கேஸ்ல வந்து மாட்டிருக்காங்க. இது என்னன்னா, இந்த அவங்க அம்மா வந்து என்னன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இவங்க அம்மா ஸ்ட்ரிக்ட்ன்றப்ப வந்து இது பண்ணக்கூடாது அது பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. செல்ல வந்து இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது இங்க. ஒரு கண்டிஷன் வந்து அதிக கண்டிஷன் போடக்கூடிய அம்மா. இவங்களுக்கு வந்து ஏற்கனவே அம்மா பொண்ணுக்கு வந்து சண்டை போட்டுட்டு வெளியில போவாங்க. வெளியில போயிட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்துருவாங்க. இப்படிதான் இருக்கும். ஒரு சில வந்து இரட்டை சகோதரிகள்ல டாஸ்னியான்ற பெண்ணோட செல்ல வந்து பிடிங்கி வச்சுட்டாங்க. அது ஏன் பிடிங்கி வச்சாங்கன்னா, நைட்ல போய் அந்த டாஸ்னியான்ற பொண்ணு அவனுடைய காதலனை போய் மீட் பண்ணிருக்கா. செம டென்ஷன் ஆயிட்டு செல்ல பிடிங்கி வச்சுட்டாங்க. இந்த பொண்ணு வந்து அம்மா கூட சண்டை போட்டுட்டு வெளியில போயிருச்சு. நேரம் ஆனோன்னு வரல. இந்த இன்னொரு பொண்ணு என்னன்னா வெளியில போயிருச்சு. என்னடா இது அப்படின்ட்டு இவங்க வந்து வெயிட் பண்ணி போலீஸ்க்கு வந்து எப்பயுமே இந்த மாதிரி ஆகுது. போலீஸ்க்கு வந்து ஸ்ட்ரெயிட்டா வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட்ல வந்து அவுட்லைனை வந்து சொல்லிட்டாங்க. இதுதான் பிரச்சனை, வரல அப்படின்ட்டு. இந்த நேரத்துல வந்து என்னன்னா, இந்த 2 பொண்ணு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்துட்டு அம்மா வந்து செல்போன் கொடு அப்படின்றாங்க. செல்போன் எல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றன இவங்க வந்து அம்மாவை போட்டு அடி நடிக்கிறாங்க.
அதாவது இது வந்து ஏற்கனவே அடி அடிக்கிறான்னா ஏற்கனவே மனசுக்குள்ள இருந்த வந்து காயங்கள் அந்த விஷயங்கள்லாம் ஒரு பெருசாகி ஒரு பெரிய பூதமாயி அம்மாவை போட்டு அடிக்கிறாங்க. அம்மா கதவை திறந்து வெளியில ஓடுறான். சோ இப்படி ஓடுறப்ப என்னன்னா போலீஸ் வந்து வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த அம்மா வந்து என் பொண்ணை காணான்னு சொல்லி போன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா போலீஸ் வந்தோடனே என்ன ஏது விஷயம் எல்லாமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. கேட்க ஆரம்பிச்சோன்னா என்னன்னா இது வந்து என்னன்னா அவங்க இந்த மகள்கள் 2 பேரும் என்னன்னா எங்க அம்மா என்ன கொடுமைப்படுத்துது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அங்க இருக்க சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னா அவங்க அம்மாவுக்கு வந்து அடிபட்டிருக்கு, ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கக்கூடிய நிலைமையில இருக்காங்க. சோ இவங்க 2 பேரும் வந்து சேர்ந்து அடிச்சாங்க. அதுக்கான விஷயங்கள் பக்கத்து வீடு ஏத்த வீடு சவுண்ட் இதெல்லாம் வச்சுட்டு என்னன்னா இவங்க 2 பேரையும் போலீஸ்ல அரெஸ்ட் பண்ணிக்கிறாங்க. நீதிபதி என்னன்னா வயசு குறைவான வயசா இருக்கனால இவங்களுக்கு வந்து வார்னிங் கொடுத்து வந்து பாட்டி வீட்டுல இருக்க சொல்றாங்க. வீட்டுல இருக்காங்க. திட்டத்திட்ட வந்து அம்மானால பெருசா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கல. அது வந்து பாட்டி வீட்டுல ஒரு அறிவுறுத்தப்படுறாங்க. சோ பாட்டி வீட்டுல வந்து ஒரு 4 வருஷம் வந்து வளர்றாங்க. அவங்களுக்குள்ள அது வந்து ஒரு பிரச்சனை இல்லாம போய்கிட்டு இருக்கு. பாட்டியோட சப்போர்ட்டால அப்படி போயிட்டே இருக்கு. சோ இந்த சமயத்துல வந்து கோர்ட் வந்து செல்லுது ஒரு 2 வாரம்னாச்சும் உங்க அம்மாட்ட இருங்கன்ட்டு. இவங்கள்ட்ட அம்மாட்ட போறதுக்கு ஐடியாவும் இல்ல, விருப்பம் இல்ல. இருந்தாலும் கோர்ட் சொல்றோம் அந்த ஆர்டரை வந்து ஏற்கணும்னு சொல்லிட்டு போறாங்க. அப்படி வந்து அம்மாட்ட வந்து போறாங்க. அவங்க வீட்டுல வந்து தங்குறாங்க. சோ தங்கி வந்து என்னன்னா ஒரு சில நாள் கூட ஆகல வந்து பிரச்சனை வந்து அம்மா பொண்ணுக்கு வந்து பிரச்சனை வெடிக்குது. அம்மா வந்து ஸ்ட்ரிக்ட் கண்டிஷன் சொல்றாங்க, இப்படிதான் இருக்கணும் அப்படின்ற சில விஷயங்கள் சொல்றாங்க. ஏன்னா அவங்க தன்னுடைய வாழ்க்கையில வந்து பல அனுபவங்களை பட்டிருக்காங்க, பல மோசமான விஷயங்கள் இருக்கு. சோ இப்படிதான் பண்ணணும் அப்படின்றாங்க. அது அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. செல்போன்லாம் அப்படிலாம் யூஸ் பண்ணக்கூடாது அப்படி இப்படின்னு பல கண்டிஷன் போடுறாங்க. சோ ஒரு ஸ்டேஜ் அதாவது என்னன்னா அவங்க வந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே வந்து என்னன்னா அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து முற்ற ஆரம்பிக்குது. வார்த்தைகள் வந்து தடிக்க ஆரம்பிக்குது. சோ கையில கிடந்த பொருளை எடுத்து அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல வந்து என்னன்னா அவங்களுக்கு இருந்த சாத்தான்கள், அதாவது அம்மா தன்னை வந்து பல கட்டங்கள்ல வந்து சொன்ன சொற்கள், பேசின வார்த்தைகள், அடித்த வழிகள், சோ இப்படி எல்லாம் சேர்ந்து வந்து என்னன்னா சமையல் ரூம்ல இருந்து கத்தியை எடுத்துட்டு வந்து அவங்க அம்மாவுடைய வந்து பேக் சைடு, கழுத்து, முதுகுத்தண்டு, சோ இந்த பேக் சைடு முதுகுத்தண்டு, இது கழுத்து, இந்த சைடுல ஃபுல்லா ஒரு திட்ட பாத்தீங்கன்னா 87 முறை வந்து குத்தப்பட்டதா வந்து சொல்லப்படுது. அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல வந்து வந்திருக்கு. இதுதான் வந்து போலீஸ் விசாரணையில வந்து அவங்க வந்து சொன்னது. ஏன் இது வந்து பண்ணீங்கன்னா எங்களை ரொம்ப வந்து அம்மா வந்து கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க, எங்களுக்கு சுதந்திரம் இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொன்னாங்க. இதுக்கிடையில வந்து என்னன்னா இந்த போலீஸ் கேஸ் விசாரணை நடந்துகிட்டு இருக்கப்ப வந்து இமிடியேட்டா வந்து அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணல. சோ போலீஸ்க்கு வந்து இவங்களை அரெஸ்ட் பண்றதுக்கு சில காரணங்கள் தேவைப்பட்டன, சில வந்து முக்கியமான அடையாளங்கள் தேவைப்பட்டன. சோ அந்த அடையாளங்கள் என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன வந்து லிஸ்ட்ல வந்து நாங்க அன்னைக்கு காலையில சீக்கிரமா போயிருந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ சீக்கிரமா போயிருந்தோம் அப்படின்னு அவங்க சொன்ன அன்னைக்கு வந்து என்னன்னா 10:15 தான் வந்து லேட்டா தான் ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இது ஒரு பிளஸ். அந்த அம்மாவுடைய இறந்த டெட் பாடியில வாயுக்குள்ள வந்து என்னன்னா டாஸ்னியாவோட முடி தெரிஞ்சு அந்த சண்டேல வந்து ஏதோ ஒரு இதுல வந்து முடியை பிடிச்சு இது பண்ணிருக்காங்க, வாயால கடிச்சிருக்காங்க. சோ அந்த முடி இருந்துச்சு. அது வந்து என்னன்னா டிஎன்ஏ சாம்பிள்ல வந்து கிளீன் ஆயிடுச்சு. இவங்களுக்கு வந்து ஸ்கூல் படிக்கிற படிப்பு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. அதனால வந்து பொறுமையா வாட்ச் பண்ணாங்க. 2வது இவங்களுடைய திட்டம் என்ன, வேற என்ன விஷயம் அப்படின்றது வாட்ச் பண்ணி மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கிடையில இவங்க 2 பேர்த்தையும் விசாரணையில ஒரு ரூம்ல வைக்கிறாங்க. சோ ரூம்ல வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க. அசால்ட்டா கொஞ்சம் இருங்கன்ட்டு. சோ இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே வந்து கேமரால வந்து ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கு. போலீஸ் வந்து இவங்க என்ன செய்யறாங்க என்னன்னா இவங்க வந்து கதவு மூடி இருக்கா, யாரா வர்றாங்களா அப்படியே பாத்துக்கிட்டே இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட சமயத்துல வந்து ஒரு பொண்ணு வந்து என்னன்னா தன்னுடைய கைய வந்து இப்படி பண்றா. என்னடா இப்படி பண்ற அப்படியே யோசிக்கிறாங்க. அப்ப வந்து என்னன்னா போலீஸ் வந்து கொஞ்ச நேரம் வந்து என்னன்னா உங்க கையெல்லாம் காமிங்க அப்படின்னு கை ஃபுல்லா காமிக்கிறப்ப ஒரு இடத்துல வந்து என்னன்னா அவங்க அம்மா வந்து கடிச்சவுடைய அச்சு இருக்கு. அதாவது சண்டை நடந்ததுல அவங்க அம்மா வந்து கடிச்சிருக்காங்க, டாஸ்னியாவை கடிச்சிருக்காங்க. சோ அதோடைய அச்சு இருக்கு. சோ இப்படிப்பட்ட நேரத்துல வந்து ஒரு ஸ்டேஜ்ல வந்து எல்லாமே ஆதாரபூர்வமா நிரூபிக்கப்பட்டு டிஎன்ஏ டெஸ்ட் மூலமாகவும் அடையாளம் மூலமாகவும் சோ அந்த கொலை நடந்தப்ப வந்து என்னன்னா நடந்துட்டு ரொம்ப நேரத்துல வந்து அவங்க ஃபுல்லாவே கிளீன் பண்ணிருக்காங்க, எல்லாமே கிளீன் பண்ணிருக்காங்க. என்ன ஒரே ஒரு விஷயம்னா
கால்ல சூல வந்து அந்த ரத்த கரை அது ஒண்ணு இருக்கு. சோ அது வந்து என்னன்னா அவங்க லைட்டா கழுவிட்டு அப்படியே ஓரத்துல வச்சிட்டாங்க. எப்பயுமே நீங்க வந்து இந்த மாதிரி விஷயம் வந்து டீப்பா வந்து உள்ள போயிருக்கும். அது வந்து டிஎன்ஏ டெஸ்ட்லயும் கிடைக்குது. ரெண்டாவது வந்து என்னன்னா சில இடத்துல அந்த டிஷ்யூ பேப்பரால தொடச்சிருக்காங்க. தொடச்சிட்டு வந்து அப்படியே அந்த ஓரத்துல குப்பை குப்பை அப்படி போட்டிருக்காங்க. இது வந்து என்னன்னா போலீஸ் வந்து இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்ணாங்க. ஏன்னா வந்து அந்த கொலை நடந்த பின்பு வந்து அவங்கள வந்து அந்த வீட்டுல தங்க வைக்கல, அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. சோ இப்படிதான். சோ வந்து பாத்தீங்கன்னா சர்ச் பண்றப்ப அந்த விஷயம் வந்து கரெக்டா வந்து அந்த டிஷ்யூ பேப்பர் இது பண்ணிட்டு அப்படி போடுறப்ப வந்து என்னன்னா ஒரு குப்பையில தான் போட்டிருக்காங்க. சோ அது வந்து என்னன்னா அப்படியே அந்த அச்சு கை அச்சு எல்லாமே வச்சுதான் வந்து கிளியன்ஸ் பண்ணி ஸ்கூல்லயே வந்து 2 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்றாங்க. பின்னாடி அவங்க 2 பேர்த்துக்கு வந்து 30 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைக்குது.